உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க அவரே ரூம்குள்ள வந்துட்டாரு. அப்புறம் அவர் கேட்க நினைச்ச எல்லா கேள்விக்கும் அவர் கேட்காமலே நானே பதில் சொல்லி அசத்திட்டேன். இதே மாதிரி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வை. நான் முன்னாடி வேண்டின மாதிரியே நம்ம ஆளோட வந்து 108 குடம் தண்ணி ஊத்தி உனக்கு அபிஷேகம் பண்றேன். வரேன். பட்லி, உன்னைய துதிக்கும் என்னை காப்பாற்ற முடியாத பட்லி, வெளியே வா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? நான் என்ன நினைக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எதற்காக என்னை கூப்பிட்டாய்? அதை சொல். ஓஹோ, சொன்னால்தான் புரியுமா? இந்த ஓலைச்சுவடியிலும் அந்த மூசா விளையாடிட்டான். கருப்பண்ண சாமியா மாறி போயும் கூட கடைசி வரைக்கும் அந்த சுவடியை கண்ணால் கூட பார்க்க முடியல. ஆனால் அந்த மூசா உடையப்பாவை உயிரோட கொண்டு வந்து சுவடியை வாங்கி படிச்சுட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உன் பக்தனை ஜெயிக்க வைக்க உனக்கு துப்பில்லைன்னு தெரியுது. செய்யும் தவறையெல்லாம் நீ செய்துவிட்டு என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாய். உன்னை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், ஜாக்கிரதை. நீ ஒரு பிணத்தின் உடலில் புகுந்து போனால் அந்த சுவடு எப்படி உன் கண்ணுக்கு தெரியும்? கரெக்ட், அதான் நானும் நினைச்சேன். டேய், நீ எல்லாம் நான் பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது, தெரிகிறதா? வர வர உங்களுக்கெல்லாம் கடவுள் என்றால் ஒரு பயமே இல்லாமல் போய்விட்டது. சரி பட்லி, சின்ன பையன், அவனை விடு, நம்ம விஷயத்துக்கு வா. என்ன வருவது? நீ பிணமாக சென்றாய். மூசா சாம்பலாகிவிட்ட ஒருவனை உயிரோடு உருவாக்கி இருக்கிறார். இதில் யார் பெரியவன்? அவன்தானே. அவன் கண்ணுக்குத்தானே சுவடி தெரியும், அவனால் தானே படிக்க முடியும். அப்போ என்னாலே சுவடி விஷயத்துல அவனை ஜெயிக்கவே முடியாதா? முயற்சி செய். அடுத்த சுவடியில நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ஜெயமே ஜெயவதே. நீ இந்த சுவடியோடு சுவடிக்கு உரியவரையும் கொண்டு வந்து அவர் கைகளினாலே இந்த சுவடியை அழித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படியா? சரி, நான் சுவடியோட சுவடிக்கு சொந்தக்காரனையும் கொண்டு வரேன். செய், அப்புறம் பேசு. இந்த சுவடி கைலாசபுரம் அருணாச்சலத்தை கிட்ட இருக்கு. கிளம்பிடா மங்கி. இந்த சுவடியை நம்ம பின்றதுக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நட. என்ன குருவே, இது வரைக்கும் 3 ஓலைச்சுவடிகள்ல நாம தோத்து போயிருக்கிறோம். முத்துசாமி தீட்சிதர், ஆவுடைய அம்மா, உடையப்பா, இவங்க கிட்ட இருந்து வெறும் ஓலைச்சுவடியவே நம்மளால கொண்டு வர முடியல. இப்ப என்னடானா இந்த தெய்வம் சுவடியோட சேர்த்து அதை எவன் வச்சிருக்கானோ அவனையும் கொண்டு வா, அப்பதான் காரியம் நடக்கும்னு சொல்லுது. இது நடக்கிற காரியமா? டேய் மடையா, பூலோகத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதனாலே பூதலோகத்தை ஆள முடியுமா? அது எப்படி முடியும்? அப்படி ஒரு கனவு கூட காண முடியாது. முதல்ல பூதலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது. மனுஷனாவது பூதலோகத்தை ஆள்றதாவது. டேய், நான் யாரு? லீ சுவாங். நான் எங்க பிறந்த? சீனாவுல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. டேய், இப்போ நான் எங்க இருக்கேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆஹா, நீங்க அப்படி வரீங்களா குருவே? டேய், வாய மூடுற. முடியும்னா எதுவுமே முடியும், முடியாதுன்னா எதுவுமே முடியாது. என் அன்பு முட்டாள் மங்கியே, நான் முடியாதுன்னு நினைச்சிருந்தா சீனாவிலே தவளை சாப்பிட்டு உக்காந்திருக்க வேண்டியதுதான். பூதலோகத்தை ஆண்டிக்கிட்டு இருக்க முடியாது. நத்திங் ஷுட் பி இம்பாசிபிள். முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் முன்னாலே 3 சூழலையும் தோத்து போயிருக்கலாம்.
பட் இந்த 4வது சூடியில நான் தான் ஜெயிப்பேன். சூடியோட சேர்த்து அதை கட்டி காக்கிற அந்த அருணாச்சலத்தையும் கடத்தி கொண்டு வருவேன். நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி அவனையும் அந்த சுவடியும் அழிப்பேன். இது நடக்கும். ஆஹா, நடந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கவே சந்தோஷமா இருக்குதே. நடத்தி காட்டு. இதுதான் அருணாச்சலம் வீடா குருவே? ரொம்ப ஏழையா இருப்பார் போல இருக்குதே. ஏய், நீ என்ன அவன் வீட்டுல பொண்ணு கட்டவா போற? இல்ல. வாயை மூடிக்கிட்டு உள்ள வா. என்ன குருவே, நம்மளால பூஜை அறைக்குள்ளேயே போக முடியல. ஓலைச்சுவடியை எப்படி எடுக்க போறோம்? அங்கே தெய்வ சக்தி இருக்கிறதுனால தான் நாம உள்ளே போக முடியல. அருணாச்சலம் வெளியே வரட்டும், அப்போ நம்ம சக்தியை காட்டுவோம். பேக். என்ன குருவே, என்ன இது? ரொம்ப அவமானமா இருக்குது. ஆளாளுக்கு ஃபயர் பால் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஃபயர் பாலுக்கு மரியாதை இல்லாம போயிரும் போல இருக்குதே. பார்த்து ஏதாவது செய்யுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டே முட்டாள், அவ கையில என்ன இருந்ததுன்னு பாத்தியா? ஆமா பார்த்தேன், கை நிறைய முடி முளைச்சிருந்தது. அதுக்கு என்ன இப்போ? அடச்சி, எனக்கு வர்ற கோபத்துக்கு குருவே குருவே, பின்னடா நான் அவன் கையில இருக்கிற தீபாராதனை பத்தி நான் சொல்றேன். நீ என்னடான்னா அவன் கையில முடிச்சிருக்கிற அசிங்கமான முடிய பத்தி சொல்ற. அவன் கையில பச்சை குத்தி இருக்கிறத விட்டா என்னென்னமோ சொல்லிடுவே போல இருக்குதே. ஓஹோ, அதனால தான் உங்களால எதுவும் பண்ண முடியலையா? இது விளங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? முட்டாள் முட்டாள் முட்டாள். பேசாம என் பின்னாடி வாடா. குருவே, இப்ப அவர் மட்டும் தனியா தான் வர்றாரு. ஆட்டத்தை ஆரம்பிங்க. இப்போ பாரு. மங்கி, இந்த அருணாச்சலம் சாதாரண ஆள் இல்ல. ஆமா குருவே, நீங்க அனுப்பின ஒலி கதிர துண்டாலியே தட்டி விட்டுட்டு போயிட்டான். இவன் கிட்ட ஏதோ வில்லங்கம் இருக்கு. யோசிச்சு முடிவெடுப்போம்.
கஷ்டப்பட்டது வீண் போகல. எப்படியோ ரெண்டாவது சாவியும் எடுத்துட்டோம். இனி 3, 4, 5ன்னு எல்லா சாவிகளையும் எடுத்துட்டா பொதியெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். ஏய், ஒரு வேலையும் செய்யாம ஒத்து ஊத்துற நீ கருத்து பேசக்கூடாது. அடக்கி வாசி, ஓகேவா? டேய், நான் ஒரு வேலையும் செய்யலையா? இது வரைக்கும் நீ என்ன வேலை தான் பண்ணிருக்க அது சொல்லு. டேய், டீம்ல அவளும் ஒருத்திடா. டேய், இவன் மெம்பர்ஷிப் பத்தி நான் எதுவுமே சொல்லல. நம்ம டீமுக்காக இந்த உருளைக்கிழங்கு இது வரைக்கும் என்னதான் பண்ணிருக்கா? இந்த 2 சாவி எடுத்ததுல இவனோட கான்ட்ரிபியூஷன் தான் என்ன அத சொல்லு. டேய், இது ஒரு கூட்டு முயற்சி. யாரு என்ன பண்ணாங்கன்னு நாம பிரிச்சு பார்க்கவே கூடாது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் இவள கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு. ஏய், உங்க சண்டையை கொஞ்சம் விடுங்க. கௌரி, இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 3வது சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடி. சரி, கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க. ஆமா கௌரி, 3வது சாவியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் நெத்தில ஓட்ட போட்டுறாதம்மா. டேய், அத நான் அப்பவே சொன்னல, அந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும்னு. வழக்கம் போல நம்ம தரையில வட்டம் போட்டு பார்க்கலாம். உட்காருங்க. அப்பாடி, என் நெத்தி தப்பிச்சுது. டேய், உன் நெத்தி தப்பிச்சுது, ஆனா உன் கழுத்து தப்பிக்கலையே. என்னது, கழுத்து தப்பிக்கலையா? ஏய், என் கழுத்து என்னடி பண்ண போற? அறுத்து கொண்டு போய் மார்வாடி கடையில அடகு வைக்க போறோம். வேணாண்டி, தேவையில்லாம தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பாதீங்க. டேய், சிங்கத்தை கேவலப்படுத்தாதடா. டேய், நீ சிங்கம்னு நாங்க ஒத்துக்கிறோம். அதனால தான் இந்த சாவியை உன் கழுத்துல கட்டோம். டேய் கௌதம், கட்டு. டேய், என் கழுத்து என்ன உங்களுக்கு நாகதம்மன் கோயில்ல தொட்டில் கட்டுற மரம் நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு சாவி கட்டி தொங்க விடுறீங்க. என்னால இது சுமக்க முடியாது, நான் சுமக்கவும் மாட்டேன். ஒரு சிங்கம் ரொம்ப சிலுத்துக்காத. இப்ப நாம கபாலத்தோட வாயில இருந்து கூட அந்த சாவியை எடுத்துட்டோம். ஆனா எங்களை தவிர இந்த சாவிகளை உன்கிட்ட இருந்து வாங்க முடியுமா? அது எப்படி முடியும்? த கிரேட் பால் என்ன இழிச்ச வாய்னா இல்ல பைந்தாங்குழியா? பேராச பூதத்துக்கே வெப்பே காட்டவே இந்த பாலு. தெரியுதுல, அதனாலதான் நாங்க சாவியை உன் கழுத்துல மாட்டிருக்கோம். ச்சே, வாய் கொடுத்து நானே பம்புல மாட்டிக்கிட்டேன். கழுத்துல மாட்டிக்கிட்டேன். சரி, சாவி நானே சுமந்து தொலைக்கிறேன். ஏய், சாவியை சுமந்து தொலைக்கிறான்டாண்டி. ஏய், இது அந்த தொலைக்கிறது இல்லடி. அதானே பார்த்தேன். சரி சரி, சீக்கிரம் வட்டம் போடு. 3வது சாவி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஐயா, 3வது சாவியும் 4வது சாவியும் நம்மள மாதிரி யாரோ கயித்துல கட்டி மலையில தொங்க விட்டுருக்காங்க. அட ஆமா. ஏய், மலை அசைதுப்பா. ஏய் லூசு, மலை எப்படி அசையும்? ஏய், இது மலை இல்ல, சிலை மாதிரி இருக்கு. சிலையா இருந்தாலும் எப்படி அசையும்? இது மலையும் இல்ல சிலையும் இல்ல, வேற ஏதோ தெரியல. மந்திர வட்டமே, சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. என்னது இது? வட்டத்துல நான் தெரியுறேன், என் கழுத்துல இருக்கிற சாவியம் தெரியுது. அது எங்களுக்கும் தானே தெரியுது. அது எப்படி? குழப்பமா இருக்குதே. உனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு ஜாலியா இருக்கு. சம்திங் ராங். ஏன் கௌரி, இன்னொரு தடவை மந்திரத்தை போட்டு போன. அடைச்சி வாய மூடு. திருப்பி உன் முகத்தை பார்க்க நாங்க தயாரா இல்ல. ஏய், உன் மூஞ்சியோட என் மூஞ்சி பெட்டர் தான். சீ, கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க.
காட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கோம். ஊருக்குள்ள எப்போ போக போறோம்? பூலோக அதிசயங்களை எப்போ பார்க்க போறோம்? நாகவள்ளி, காட்டை கடந்து போனா தானே ஊரு வரும். சீக்கிரமா ஊருக்குள்ள போயிடலாம் வா.